வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பிளெயின் கேக்ஸு, ப்ரௌனி இதெல்லாம் வந்து ஆர்டர் வந்துருந்தது இல்லைங்களா, அதை வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிளெயின் கேக்குக்கு எப்போவுமே ஒயிட் தனியாக எல்லோ தனியாக எடுத்தால் தான் நமக்கு அந்த ஸ்பாஞ்சி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தட் படியே செஞ்சு பாருங்கள். எல்லோ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு போட்டு, அப்போ தான் அந்த எல்லோயிஷ் ஸ்மெல் வந்து வராது பிளெயின் கேக்கில். இப்போது வந்து நம்ம ஒயிட்டை தனியாக பீட் பண்ணிட்டு இதோடு வந்து எல்லோவை நல்லா தனியாக பீட் பண்ணி நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்பேட்சுலா வச்சு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்னன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ராகி மாவு, மைதா மாவு, ஹெல்த்தி எதுனாலும். நான் வந்துட்டு மைதா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஆர்டர்ன்றனால அவங்க மைதாலே கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஃபாயில் கப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அவங்க வந்துட்டு 30 கப்ஸ் 100 கிராம்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு குட்டி ஃபாயில் கப்ஸ் வாங்கிட்டு வந்து அதில் போட்டிருந்தேன். கரெக்டாக மெஷர் பண்ணி தான் நம்ம வந்துட்டு எடுக்க முடியும். ஃபைனலாக இந்த மாதிரி நம்ம 25 மினிட்ஸில் 170 டிகிரி செல்சியஸில் நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி எடுக்க போகிறோம் ஓடிஜியில். ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி பேக் ஆகியிருந்தது. பார்க்கவே நல்லா சூப்பராக ப்ளஃபியாக பார்க்கவே செம்மையாக இருந்தது. டேஸ்ட்டுமே கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாக வேணுன்னா நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் இந்த மாதிரி எல்லாமே இது வந்து பட்டர் கேக் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம தேவையானதெல்லாம் வந்து அந்த பாக்ஸில் எடுத்து நம்ம பேக் பண்ண போகிறோம். அதாவது பட்டர் கேக்கு, ஒரு குட்டி ப்ரௌனி கப்ஸ் அதுதான் நான் வச்சுருந்தேன். உண்மையாகவே வந்து அந்த ப்ரௌனி கப் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். அதுவுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. சாக்லேட் ஃப்ளேவரில் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி கப்பில் பண்ணியிருந்தேன். இதுதான் இந்த நியூ இயர்க்கு ஆர்டராக வந்திருந்தது, நான் பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலேயே கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியும். கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோன்னு கூட நான் சொல்லுவேன். ஹவுஸ் ஒய்ஃப்க்குலாம் இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருந்தே நம்ம வந்துட்டு மந்த்லி கண்டிப்பாக அந்த கேக் பிஸ்னஸில் நிறையவே ஏர்ன் பண்ணலாம். ஆர்டர்ஸ் தான் நமக்கு முக்கியம். மார்க்கெட்டிங் ரொம்பவே முக்கியம். நம்மளோட குவாலிட்டி அதை விட பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம குவாலிட்டி வச்சு தான் நம்மளை எங்கே போனாலும் கூப்பிட்டுவாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து கவரிங் கப்ஸ் அழகாக ப்ரெசன்டேஷனாக பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்தடுத்து ஆர்டர் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே கிடச்சிரும். பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர்லாம் நல்லா ஃபில் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக என் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபும் இது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன டேலண்ட் வருமோ, டெய்லரிங் அந்த மாதிரி, உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி பேக்கிங் கற்றுக்கிறது ஈஸி தான். எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் எதனா பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறதுக்கு என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது முடிச்சுட்டு நியூ இயர் கேக் ஆர்டர் இருந்தது எனக்கு. நார்மல் வெனிலா ஸ்பாஞ்சி, பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருந்தது. இது நான் வந்துட்டு ஐசிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக தான் நான் டெக்கரேஷன் மட்டும் தான் வீடியோ எடுத்தேன். ஐசிங் பண்ணுறதுக்கெலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கேக் ரெடி பண்ணியாச்சு. 2 kg ரெடி சொல்லியிருந்தாங்க ஆர்டரு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். ப்ளூ வித்து லாவெண்டர் காம்பினேஷனில் கேட்டிருந்தாங்க. ஹாப்பி நியூ இயர் ஒரு பைப்பிங் பேக்லேயே வச்சு எழுதிக்கிட்டேன். இப்படி தான் இருந்தது ஃபைனல் ஃபினிஷிங் டச்சு. 10:45 நான் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். அப்போ தான் அவங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நியூ இயர்க்கு. இது வந்துட்டு என் ஆஃபீஸில் எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்ததுன்னு ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து 2 kg கிட்டே இருந்தது. உண்மையாகவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. நான் எந்த ஒரு ரைசிங் ஏஜென்ட்டும் போடல. ஹோம்மேடுன்றனாலே நான் மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம எல்லாமே ஹோம்மேட்னாலே நல்லாவே செய்வாங்க. கடையிலலாம் எனக்கு எப்படின்னு தெரில. நான் வந்துட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ணி செஞ்சுருந்தேன். ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. இந்த கேக்கோட பிக்சர் பாருங்கள். எனக்கு இந்த எந்த கேக் பிடிச்சிருக்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர் பண்ணணுன்னா என்கிட்ட விழுப்புரத்தில் தான் இருக்குது. லொக்கேஷன் வந்துட்டு என் நம்பர் வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.